கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஒரு குழந்த கையில். நீ சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போய் 6 மாதம் ஆகுது. அவன் வந்து கூட்டிகிட்டு வந்தானல்ல, ஒழுக்கமாக குடும்பம் பண்ண வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நீ 6 மாதம் கரெக்டாக இருந்தியா, ஒழுக்கமாக இருந்தியா, நான் அவனை போய் கேட்கலாமா? கேட்கக்கூடாது. பொண்டாட்டி தூங்கும்போது புருஷனை அரவணைச்சிக்கிட்டா புருஷன் எவளையும் திரும்பி பார்க்க மாட்டான். பெண்களுக்கும் 1000 கஷ்டம் இருக்கும். கஷ்டம், நஷ்டம், இன்பம், துன்பம் எல்லாமே இருக்கும். அத்தனையும் நம்ம ஜீர்ணிச்சா தான் குடும்பத்தை மான மரியாதையோடு கொண்டுட்டு வர முடியும். தெரியுதா? நீ தினம் தூங்கும்போது உன் புருஷனை நீ அரவணைச்சி தூங்க வச்சுப்பார். ரதிவே கொண்டு வந்து உன் புருஷன் முன்னாடி நிறுத்தினாலுமே எனக்கு அவள் தேவையில்லை, என் பொண்டாட்டி தான் தேவைன்ட்டு வருவான். புரியுதா? அதை விட்டுட்டு அவனை நிறுத்தி 1000 பணமே கொட்டுனாலுமே எனக்கு பணம் தேவையில்லை, என் பொண்டாட்டி தான் தேவைன்னு அவன் உன்னைத்தான் தேடி வருவான். ஏன்னா நீ அந்த அளவுக்கு அரவணைப்பில் அவனை தூங்க வைக்கணும். தெரியுதா? புரியுதா? அரவணைப்புனா என்னென்னு புரியுதா? அப்படி தூங்க வச்சு பழகிக்கணும். நமக்கு எவ்வளவோ கோபத்தான் இருக்கும், அவனை தூங்க வச்சிரு. நீ போய் ஒரு ஓரமாக உட்காந்து நல்லா அழுது உன் வேதனையெல்லாம் துக்கத்தையெல்லாம் நீ தீர்த்துக்கோ. மறுபடியும் வந்து நீ தூங்கு. என்ன அந்த மாதிரி குடும்பம் பண்ணினா கொஞ்ச காலம்தான், அப்புறமேட்டெல்லாம் சரியாக போயிடும். அப்புறம் நீ சண்டை போட்டினா கூட அவன் வாயே பேச மாட்டான், ஊமையாட்டம் போயிடுவான். தெரியுமா?